Prime Minister Modi is a great gentleman, a great man. He was against, in terms of the United States. He was ripping us off in India. So we made a deal with India, and it's a fair deal now. And we are not paying tariffs to them, and they are paying tariffs. We did a little flip. Supreme Court's ruling on tariffs is deeply disappointing, and I'm ashamed of certain members of the court. My relationship with Prime Minister Modi is, I would say, great. I also stopped the war between India and Pakistan, as you know. And I did it largely with tariffs. I said, look, you're going to fight, that's fine, but you're not going to do business with the United States, and you're going to pay a 200% tariff each country. வணக்கம். மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அமெரிக்கா. உலக நாடுகளை டாரிஃப் என்கிற பேர்ல மிரட்டி வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட் இந்த நபர் செய்தது தவறு, இவர் போட்டு வந்த அனைத்து டாரிஃபையுமே நாங்க ரத்து செய்கிறோம் என்று கூறிய பின்பு கூட டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அராஜகம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களிடம் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரங்களை வைத்து நான் இந்த டாரிஃபை தொடரப் போகிறேன். இந்தியாவை பற்றி தெளிவாக ஒரு கேள்வி கேட்டபோது, இந்த டாரிஃப் மற்ற விஷயங்கள், இந்தியா யுஎஸ் ட்ரேடை பற்றி அந்த கேள்வியை கேட்டபோது டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த பதில், இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நாங்க போட்ட திட்டம் தான், இன்னும் அந்த ட்ரேட் டீலில் கையெழுத்து போடவில்லை. ட்ரேட் டீலில் கையெழுத்து போடுவதற்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த கான்பிடன்ஸை பாருங்கள். நரேந்திர மோடியை பற்றி, இந்த நாட்டை பற்றி எந்த அளவில் அவர் பேசுகிறார், எந்த அளவில் இந்த நாட்டை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். ராகுல் காந்தி கூறியபடி நரேந்திர மோடி இஸ் காம்ப்ரமைஸ்ட். அந்த விஷயம் மிக தெளிவாக வெளிவருகிறது பாருங்க. Mr. President, on the trade deal, which is the framework which is to be signed with India sometime soon, will that stand now? And on the decision, nothing changes. No, nothing changes. They'll be paying tariffs, and we will not be paying tariffs. Our deal with India is they pay tariffs. This is a reversal from what it used to be, as you know. India, and I think Prime Minister Modi is a great gentleman, a great man, actually. But he was much smarter than the people that he was against in terms of the United States. He was ripping us off in India. So we made a deal with India, and it's a fair deal now. And we are not paying tariffs to them, and they are paying tariffs. We did a little flip. He says, we have flipped the tariff. இதற்கு முன்னாடி இந்தியா எங்களிடமிருந்து டாரிஃப் வாங்கிட்டு வந்தது. இப்போ இந்தியா எங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கிறது, நாங்க எந்த பணத்தையும் கொடுக்க மாட்டோம். This is what the new plan. டொனால்ட் ட்ரம்ப் உடைய டாரிஃப் வார், அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அதை ரத்து செய்ததற்கு பின்பு கூட எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் வழியாக எந்த விதமான பதிலும் வரவில்லை என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். நியூ வேர்ல்ட் ஆர்டர் டொனால்ட் ட்ரம்ப் வழியாக வெளிவந்தது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக புரிஞ்சுள்ளது. முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்க்க வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்யும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். டொனால்ட் ட்ரம்ப் இந்த டாரிஃப் பாலிசியை எந்த அளவில் பயன்படுத்தி ஒட்டுமொத்த உலகத்தையே, ஒரு குளோபல் எக்கனாமியை, உலக நாடுகளை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வந்தார். அமெரிக்கா போட்ட டாரிஃப், அது சைனா மீது இருக்கட்டும், மெக்சிகோ மீது இருக்கட்டும், கனடா மீது இருக்கட்டும், நாட்டோ நாடுகள் மீது இருக்கட்டும், யூரோப்பியன் நாடுகள் மீது இருக்கட்டும், அல்ல ஏசியன் நாடுகள் மீது இருக்கட்டும், பிரசிடென்ட் ட்ரம்ப் not only challenged them under the shelter of tariff, but lined them in the same row. This is what Supreme Court of America said. இவர்கள் மீது டாரிஃபை போட்டது மட்டுமல்லாமல் இந்த அனைத்து நபர்களுமே ஒரே வரிசையில் நிற்க வைத்திருக்கிறார். Supreme Court rejects that tariff within
த அமெரிக்கன் லா. ஆனால் இந்த ரிஜெக்ஷனுக்கு பின்பு ஒரு சில மணி நேரத்திலேயே அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஜேர்னலிஸ்ட்களை சந்தித்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ வெரி அன்பார்ச்சுனேட். இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஹி ஆல்சோ செட் that no tariff will be withdrawn. நான் போட்ட டாரிஃபை எங்கேயுமே நான் வித்ட்ரா செய்ய மாட்டேன், because under the law which the stay was imposed on the tariff, we will keep the tariff in place under other law that exist. இந்த லாவை வைத்து நீங்க இந்த டாரிஃபை ரத்து செய்திருக்கிறீர்கள். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற லாஸ்களை வைத்து, பிரசிடென்ட் கையில் இருக்கக்கூடிய மற்ற லாஸ்களை வைத்து நாங்க இதை கண்டினியூ செய்ய போகிறோம். இது மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு இன்னும் பேஸ் ஃபேர்ல இருந்து இன்னும் ஒரு 10% அடிஷனல் டாரிஃபை நாங்க போட போகிறோம். பேஸ் லைன்ல இருந்து இன்னும் 10%. வாட் வில் இந்தியா டூ நவ்? இந்த கேள்வியும் கேட்க தொடங்குகிறார்கள். பிகாஸ் நோ சிக்னேச்சர் ஹேவ் பீன் புட் ஆன் த ட்ரேட் டீல். இன்னும் அந்த ட்ரேட் டீலில் கையெழுத்து போடவில்லை. கையெழுத்து போடுவதற்கு முன்பே ஒரு அக்ரிமெண்ட், ஒரு 2 நாடுகளுக்கு நடுவே ஒரு டெலிபோன்ல நடந்த அக்ரிமெண்ட்டை வைத்து அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து நீங்க கச்சை எண்ணெய் வாங்கக்கூடாது, அமெரிக்கா டேரிஃப் உங்கள் மீது பாயும் இல்லை என்றால், அமெரிக்கா இஸ் டிக்டேட்டிங் இந்தியா, அமெரிக்கா இஸ் டிசைடிங் வாட் டு பி டன் அண்ட் வாட் நாட் டு பி டன் இன் இந்தியா. இந்த விஷயத்தை நீங்களே கேளுங்க. Prime Minister Modi is a great gentleman, a great man, actually, but he was much smarter than the people that he was against in terms of the United States. He was ripping us off in India. So we made a deal with India, and it's a fair deal now, and we are not paying tariffs to them, and they are paying tariffs. We did a little flip. Now, at least Narendra Modi will show his strength, because opposition parties are already calling Narendra Modi as a failed prime minister, compromised prime minister. But at least now, can he show that, no, I don't agree this tariff, I don't agree this trade deal which is against our farmers, which is against our industrialists, which is against our import export, people who are associated in import and export. No, I cannot take it. கூறுவாரா என்கிற இந்த கேள்வி காரணம் கூற மாட்டார். அவருடைய ஒரு மிக முக்கியமான பிடி அமெரிக்கா கையில் சிக்கிவிட்டது. அதனால் அமெரிக்கா இந்த அளவில் மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். உலக நாடுகள், அதில் யூரோப்பியன் நாடுகளாக இருக்கட்டும், மெக்சிகோவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், சைனா, ரஷ்யா, அல்ல உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள் இங்கிருந்து அமெரிக்கா வசூலித்த பணம் $175 பில்லியன், $175 பில்லியன். கோர்ட்ல இந்த விஷயமும் வெளிவந்தது. இந்த வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பாரா என்று அமெரிக்கன் பிரசிடென்ட் கொடுத்த பதில், இட் இஸ் a very legal matter, we'll talk about this sometime later, not today. லீகல் மேட்டர்ல சிக்கும் போது no, we will not talk about it. But when it comes to India, why India is silence என்கிற விஷயத்தை வைக்கும்போது, he is continuously threatening and giving statement against India, and Narendra Modi is quiet. Isn't not being surrender. சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டை பற்றி எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கொண்டு, மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்களே பாருங்கள். Prime Minister Modi is a great gentleman, a great man, actually, but he was much smarter than the people that he was against in terms of the United States. He was ripping us off in India. So we made a deal with India, and it's a fair deal now, and we are not paying tariffs to them, and they are paying tariffs. We did a little flip. He says the deal is very wonderful. Now India is giving us tariff. We are not giving tariff to India. கேவலப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டின் பிரசிடென்ட். பட் நரேந்திர மோடி is saying it is wonderful. Commerce Minister Piyush Goyal is saying openly, our president is calling you that we are not paying any tariff, you are paying us tariff. And Commerce Minister Piyush Goyal is saying it is a wonderful tariff thing, it is a wonderful deal, trade deal. நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எந்த கட்டாயத்துல, எந்த அழுத்தத்துல, எந்த பயத்துல இந்த ட்ரேட் டீலை நீங்க ஒத்துக்கினீர்கள்? இன்னும் செய்யவில்லை. அதற்கு முன்பே இந்தியா அந்த ட்ரேட் டீல்ல என்னெல்லாம் நீங்க ஒத்துக்கினீர்களோ எல்லாமே நீங்க செய்ய தொடங்கி விட்டீர்கள். ரஷ்யாவிட்ட இருந்து நீங்க
கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது. ஓகே சார், நாங்க வாங்கலாம். எங்களுடைய பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து எங்களுடைய விளைந்த பொருட்கள் இந்தியாவை சந்தைக்கு வரும். ஓகே சார், அது வரட்டும். நீங்க எங்களுக்கு 18% உங்களுடைய எக்ஸ்போர்ட்ல குடுக்கணும். ஓகே சார், நாங்க குடுப்போம். நாங்க எதுவுமே குடுக்க மாட்டோம். ஓகே சார், நீங்க என்ன சொல்றீங்களோ எல்லாமே ஓகே. எந்த கட்டாயத்துல, எந்த அழுத்தத்துல இதை நீங்க ஒத்துக்கினீர்கள்? டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசுகிறார்? அதை மீண்டும் கேளுங்கள். Thank you, Mr. President. On the trade deal, which is the framework which is to be signed with India sometime soon, will that stand now? And on the decision, nothing changes. No, nothing changes. They'll be paying tariffs, and we will not be paying tariffs. Our deal with India is they pay tariffs. This is a reversal from what it used to be, as you know. India, and I think Prime Minister Modi is a great gentleman, a great man, actually. But he was much smarter than the people that he was against in terms of the United States. He was ripping us off in India. So we made a deal with India, and it's a fair deal now. And we are not paying tariffs to them, and they are paying tariffs. We did a little flip. இந்த டாரிஃப் ஒட்டுமொத்த உலகத்துடைய எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிவிட்டதோ, அந்த டாரிஃப்ல நான் நிற்பேன் என்று கூறும்போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பை பார்த்து என்னெல்லாம் கூறியிருக்கிறார் அதை நீங்க கேட்க வேண்டும். ட்ரம்ப், this trade deal and tariff method is illegal and unlawful. சுப்ரீம் கோர்ட் கூறிய விஷயம், it is illegal and unlawful. சட்டத்திற்கு எதிரானது, சட்டத்திற்கு புறம்பானது. இதை நீங்க அமலில் கொண்டு வர வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இதை பார்லிமெண்டில் விவாதித்து பிரசிடென்ட்க்கு இந்த பவரை நீங்க கொடுக்க வேண்டுமா என்று அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தால் மட்டும்தான் இவர் இது போன்ற டாரிஃபை போட முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒரு ஆக்ட் இருக்கு, ஆக்ட் 1977 லா. இதற்கு கீழே எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டுமே ஒரு ஃப்ளட் வந்துருச்சு, இல்ல பெரிய பெரிய ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவுல அமெரிக்காவுக்கு நஷ்டம் ஏற்படும் போது அப்போ இந்த சட்டத்தை நீங்க கையில் எடுத்து இது போன்ற டாரிஃப் எல்லாம் நீங்க போடலாம். ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. American president reached the White House and openly announced that no tariff will be stopped. The 1977 law that is being mentioned, we will continue this tariff under other law given to the president apart from that. நீங்க 1977 என்கிற லாவை வைத்துதான் எங்களை தடை போடுகிறீர்கள். எங்களிடம் மற்ற லாக்கள் இருக்கு, அந்த லாக்களை வைத்து நாங்கள் இந்த டாரிஃபை போடுவோம். இதற்கு மேல் இனி 10% எக்ஸ்ட்ரா டாரிஃபை நான் போட போகிறேன். சுப்ரீம் கோர்ட் மென்ஷன் இட் இன்டர்நேஷனல் எனர்ஜி எக்கனாமிக் பவர் ஆக்ட் IEEPA. இதற்கு கீழே இதுவும் தவறுதான், which was made in 1977. It is proposed was kept that if there is any serious threat to the country, like warlike situation, economic threat from foreign enemies or extraordinary international crisis arises, then special power are given to president, and president can impose restrictions on foreign transactions. ஒரு போர் வெடிக்கும் போது அல்ல எக்கனாமிக்கா பொருளாதார ரீதியாக இந்த நாடு ரொம்பவே மோசமான நிலையில் போகும்போது அந்த தருணத்தில் பிரசிடென்ட்க்கு இந்த பவரை நாங்கள் கொடுக்கிறோம். he cannot misuse this power. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 12 மாநிலங்களை சார்ந்த பிசினஸ் மேன்கள் கோர்ட்டில் போய் இது வெளிநாடுகளுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்த போது அமெரிக்கன் பிரசிடென்ட் is imposing tariff left right, இது எங்களுக்கு பாதிக்கிறது. அப்போ under the section provided like section 232 national security which are used for specific tariff and we can continue. அவர் கொடுக்கக்கூடிய பதில், இந்த சட்டம் இல்லை என்றால் என்ன, எங்கள்ட்ட இன்னொரு சட்டம் இருக்கு செக்ஷன் 232, அதை வைத்து நாங்க இந்த சட்டத்தை கண்டினியூ செய்ய போகிறோம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் he doesn't bothered about his own country businessman, leave other countries. பணத்தை வசூலிக்கக்கூடிய வேலை மட்டும்தான் இந்த நபர் பார்த்து வருகிறார், வேறு எதுவும் பார்க்கவில்லை. அண்ட் அதற்காக புதிய புதிய சட்டங்களை கண்டுபிடித்து செக்ஷன் 232, 301, 122 இது போன்ற ஏராளமான சட்டங்களை அவர் எடுத்து வைக்கிறார். நீங்களே கேளுங்க. National security tariffs under section 232, an existing
Section 301 tariffs. They're existing, they're there. Remain in place, fully in place, and in full force and effect. Today, I will sign an order to impose a 10% global tariff under Section 122 over and above our normal tariffs already being charged. And we're also initiating several Section 301 and other investigations to protect our country from unfair trading practices of other countries and companies. டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த டாரிஃப் வாரை எதிர்த்து அரிசோனியா, கல்ரோடா, கான்டிகீஸ், டெல்வேர், இலினாய்ஸ், மானே, மினசோட்டா, நவாடா, நியூ மெக்சிகோ, நியூயார்க் போன்ற 12க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அங்க இருக்கக்கூடிய பிசினஸ்மேன் இந்த வழக்கை அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் போட்டார்கள். மொத்தம் 9 நீதிபதிகள், அதில் 3 பேர் டொனால்ட் ட்ரம்பிற்கு சாதகமாக, 6 பேர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவிற்கு எதிராக தன்னுடைய தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நபர்களுடைய படங்களை நீங்க பார்க்கிறீர்கள். டொனால்ட் ட்ரம்பிற்கு சாதகமாக பேசிய நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சாமுவேல் ஆல்டிடோ, ஜஸ்டிஸ் கிளரன்ஸ் தாமஸ், ஜஸ்டிஸ் பிரெட், இந்த 3 நபர்களை மிகப்பெரிய அளவில் பாராட்டி பேசிய டொனால்ட் ட்ரம்ப் மற்ற நீதிபதிகள் அவர்களை ரொம்பவே கேவலமாக இருக்கு, இந்த நாட்டுக்கு எதிராக இந்த நீதிபதிகள் நடந்து கொள்கிறார்கள் விஷயம். அதாவது யாரெல்லாம் அவருக்கு சாதகமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஓகே, ஆனால் அவரை பற்றி ஒரு துளி கேள்வி கேட்டாலும் அவர்கள் இந்த நாட்டிற்கு எதிராக தேச துரோகிகள். இந்தியாவில் எப்படி நடக்கிறது? தேச துரோகி கேள்வி கேட்டால் தேச துரோகி. அதே பேட்டர்ன் தான் அமெரிக்காவிலும். ரைட் விங்கர்ஸ், அங்கேயும் ரைட் விங்கர்ஸ்களுடைய அரசாங்கம், இங்கேயும் ரைட் விங்கர்ஸ்களுடைய அரசாங்கம். டொனால்ட் ட்ரம்ப் சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த ரூலிங்கை பற்றி என்ன பேசினார் நீங்களே கேளுங்க. Supreme Court's ruling on tariffs is deeply disappointing, and I'm ashamed of certain members of the court, absolutely ashamed, for not having the courage to do what's right for our country. Foreign countries that have been ripping us off for years are ecstatic. They're so happy. And they're dancing in the streets, but they won't be dancing for long. That I can assure you. இதற்கான இம்பாக்ட் என்னவாக இருக்க போகிறது? டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூரை பற்றி இந்தியாவை பார்த்து ஏராளமான ஸ்டேட்மெண்ட்ஸ்களை கொடுத்து வருகிறார். இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான், இந்தியா இவர்கள் என்னிடம் வந்தார்கள், நியூக்ளியர் வார் தொடங்கிவிடும், தயவு செய்து ஐயா எங்களை காப்பாற்றுங்கள், இந்த போரை நிறுத்துங்கள் என்று. நானும் அவர்களை மிரட்டினேன், இந்த போரை நீங்க நிறுத்தவில்லை என்றால் உங்கள் மீது 200% டாரிஃபை போட்டு விடுவேன். Again he said the same statement. And till today Narendra Modi is quiet. And till today Indian government is quiet. Just listen to what Donald Trump said. My relationship with India is fantastic, and we're doing trade with India. India pulled out of Russia. You know, India was getting its oil from Russia, right? And they pulled way back at my request because we want to settle that horrible war where 25,000 people are dying every month. And my relationship with Prime Minister Modi is, I would say, great. I also stopped the war between India and Pakistan, as you know. There were 10 planes we shot down. That war was going and probably going nuclear. And I did it largely with tariffs. I said, look, you're going to fight, that's fine, but you're not going to do business with the United States, and you're going to pay a 200% tariff each country. He's openly saying that India should not buy Russian oil. And that is what Rahul Gandhi has said. எப்படி ஒரு நாடு இந்தியாவுடைய பிசினஸ், இந்தியாவுடைய எனர்ஜி செக்டர்ல கண்ட்ரோல் வைக்கலாம்? எப்படி இந்தியா மீது ஒரு நபர் அழுத்தத்தை போடலாம்? நீங்க யார்கிட்ட கச்சா எண்ணெயை வாங்கலாம், யார்கிட்ட கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் போன்ற நபர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தையும் மதிப்பதல்ல. டொனால்ட் ட்ரம்ப் மீது அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தால் கூட எந்த விதமான பயமோ எந்த விதமான கண்ட்ரோலுமே கிடையாது. இந்த நாட்டுடன் ஒரு ட்ரேட் டீல் என்கிற விஷயத்தை மறுபடியும் பேசிக் கொண்டு இருக்கிறார். எந்த விதமான ட்ரேட் டீலில் இதுவரை கையெழுத்து போடவில்லை. ஆனால் கூட அந்த ட்ரேட் டீலருக்கு கட்டுப்பட்டு இந்தியா அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டது. அங்கிருந்து விவசாயிகளுடைய பொருட்கள் இந்தியாவிற்கு வர தொடங்கிவிட்டது. இந்தியா 18% டாரிஃபை கொடுக்க தொடங்கிவிட்டது. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அதற்கான 0% ஏற்கனவே இந்தியா ஏற்றுக்கொண்டு விட்டது. ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெயை வாங்க மாட்டோம் என்று அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்.
இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இன்னும் ஒபிஷியலாக கையெழுத்து போடுவதற்கு முன்பே இது எல்லாமே நடக்க தொடங்கியதற்கான காரணம் என்ன? எதற்காக? யாருக்கு பயந்து போய் நரேந்திர மோடி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களோட எதிர்காலத்தை அடமான வைத்திருக்கிறார்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.